அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம் நண்பர்களே, மேலை நாடுகள்லாம் இந்தியான்னு கூப்பிட்ட உடனே தோல்ல இருக்க துண்டை உதறி போட்டு இடுப்புல கட்டிக்கின்னு சொல்லுங்க எசமா அப்படின்னு போய் நிக்கிற இந்தியான்னு நினைச்சியா? இது இந்தியாடா, மோடியோடைய இந்தியான்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நாமெல்லாம் பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கலாம். அதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு இந்தியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஸ்லோவா திரும்பி பார்த்து, பெருசே வா, நான் குரல் விட்டுனுக்கிற, அதெல்லாம் எங்க தாத்தங்காலத்தோட போயிடுச்சு, பொத்தின்னு போறியா அப்படின்னு கேட்கிற இந்தியா இது. இந்த ஒரு காரணத்துக்காகவே மோடியை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கலாம் நண்பர்களே. அப்படி என்ன நடந்துடுச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அவங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. பாத்தீங்கன்னா ஜெர்மனி அங்கிருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கின்றதே அப்படின்னு அவர் கவலை தெரிவித்திருந்தார். அண்ட் ஆஸ் யூஷுவல் அமெரிக்கா, ரைட், அவங்க கருத்து சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். ஏன்னா உலகத்துல எங்க எது நடந்தாலும் இவங்க அது கருத்து சொல்லியே தீரணும். அமெரிக்கா என்ன சொல்கிறது அப்படின்றதான் உலகமே எதிர்பார்க்கிறது அப்படின்னு அவங்க நினைச்சு நிற்கிறாங்க. ஒரு காலத்துல ஒண்ணு அது நிஜமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவை, அது பக்கத்துல இருக்கிற தமத்தூண்டு நாடு மெக்சிகோ, அவங்க கூட மதிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அந்த மெக்சிகோ நாட்டின் அதிபர் சொல்லியிருக்காரு, பாருங்க, நீங்க பாட்டுக்கு வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்றதை நீங்க கேட்காத வரைக்கும் இது மாதிரிலாம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு தம்மத்தூண்டு மெக்சிகோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த அமெரிக்க கழுகு எந்த அளவுக்கு அந்த நகங்கள் எல்லாம் போய் அலகுகள் கூட உடைந்த கிழக்கழுகாகி விட்டது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? இதுல அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ட்ரையல் வேணும் அப்படின்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? சோ அதை பத்தியும் அவங்க சொல்லி இருந்தாங்க. இதே முந்தைய காலகட்டங்களா இருந்தா, அமெரிக்கா சொல்லிட்டாங்கப்பா, அது நாம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு வாய மூடின்னு போயிட்டு இருப்போம். ஆனா இது அந்த இந்தியா கிடையாது, மோடியின் இந்தியா. பதிலுக்கு நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம், ஆனா அது பெரிய எஃபெக்டை உருவாக்கி இருக்காது. அதனாலதான் என்ன பண்ணியிருக்கோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்க தூதரக அதிகாரி அவங்கள கூப்பிட்டு 40 நிமிஷம் பாடம் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். திமாஷே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூதரக வட்டாரங்களில். இந்திய சரித்திரத்திலேயே இது ஒரு புதிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த தூதரக வட்டாரங்கள்ல தெரியும், பொதுவா எந்த ஒரு நாடும் என்ன பண்ணுவாங்க, தங்களை விட அது பொருளாதாரம் இல்ல ராணுவ பலத்துல குறைந்ததாக இருக்கும் நாட்டின் தூதர்களை கூப்பிட்டு தான் இந்த மாதிரி பாட்டு பாடி அனுப்புவாங்க. தமக்கு சமமாக இருப்பவர்கள் இல்ல தம்மை விட மேலாக பலத்தில் இருப்பவர்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றது அப்படின்றதெல்லாம் வழக்கமாக நடக்காது. ஒரு சில ரேர் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. அமெரிக்க தூதரக அதிகாரியை கூப்பிட்டு நாம வந்து நல்ல ஒரு பாடம் கத்து கொடுத்து அமைச்சிருக்கோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட், இது வந்து சட்டப்படி நடந்த ஒரு விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் விஷயத்துல நடந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல இந்திய அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்காங்க, அதே மாதிரி ரைடு போறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, கஸ்டடின்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, எவ்வளவு பிரச்சனை வருதுன்றதை நம்ம பாக்குறோம். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எத்தனை சம்மன் அனுப்பிச்சாங்க, ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் இத்தனை சம்மன் அனுப்பிச்சாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல இன்னொன்னும் நடந்தது. கோர்ட்டுக்கும் போனாங்க இவங்க, இந்த மாதிரி இவர் சம்மன் அனுப்பிச்சா வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த ஒரு விதத்திலும் அரசாங்கம் வந்து இதேச்சாதிகாரமாக நடந்து கொள்கிறது, சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி இவர் வந்து இந்த கேஸ் எல்லாம் செல்லாது, இந்த சம்மன் எல்லாம் செல்லாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இடி என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுங்கோ அப்படின்னு கோர்ட்ல கேட்டு, கோர்ட் வந்து இடி தரப்பில் இருந்த வாதங்களையும் ஆதாரங்களையும் பார்த்துட்டு இல்ல ஸ்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ எந்த விதத்திலையும் வந்து எடுத்தேன் கவுத்தேன் நடந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்பட்டது அப்படின்னா, பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லற கோடிக்கு கணக்குல வராத டிரான்சாக்சன் இருக்கின்றது. இதுக்கும் வந்து அவங்க பதில் சொல்லல அப்படின்றது ஐடி தரப்பு வாதம். இவங்களும் காங்கிரஸ் தரப்புல இருந்து கோர்ட்ல போய் முட்டி மோதி பார்த்துட்டாங்க. ஆதாரங்கள் அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியவில்லை. இதுதான் ஃபேக்ட்.
அப்புறம் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா வேற எப்படி நடக்குதுங்க? ஏன்னா கோர்ட் எல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம 4 பேர் மட்டும் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி பண்ணிட்டு நினைச்சுக்கிறாங்களா அமெரிக்கால? அதான ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் ட்ரையல். சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணும் போதும், இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணும் போதும், பொதுவா இந்த அமெரிக்கால இருக்க பத்திரிகைகள்லாம் பாத்தீங்களா ஜனநாயகத்தை நசுக்குகின்றார்கள் அப்படின்னு எழுதின்னு வராங்க. சரி, அண்ணன் ட்ரம்ப் அவர்தான் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய நாமினியாக வரப்போகின்றார் அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. அது மட்டும் இல்ல, மக்களின் பேராதரவு அவருக்கு இருக்கு அப்படின்றதும் நல்லாவே தெரியுது. ஆனா அவர் எலெக்ஷன்லயே போட்டி போட விடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படியெல்லாம் வந்து உள்குத்து வேலையெல்லாம் பண்ணி அந்த சட்டத்தை வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? ஏன்னா அமெரிக்கால ஜட்ஜஸ் அப்படின்றவங்க வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ், அந்தந்த கட்சி அப்பாயிண்ட் பண்றவங்க. அது ஒரு விசித்திரமான நடைமுறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்றைக்கோ எந்த காலத்திலேயோ போடப்பட்ட ஒரு சட்டத்தை வச்சு இவர் வந்து இது மாதிரி இதை மீறி விட்டார், அதனால வந்து இவர் எலெக்ஷன்ல அந்த பேலட் பேப்பர்லயே இவர் பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வழக்கு போட்டு ஒரு சில இடங்கள்ல ஆமாமா இவர் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதனோட வேற சில கேஸ்களும் அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $546 மில்லியன் பாண்டு, பெயில் பாண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்இமேஜினபிள். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க சரித்திரத்துல இந்த அளவுக்கு பெயில் பாண்டு ப்ரொடியூஸ் பண்ண சொன்னது வேற எந்த கேஸ்லயும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவீங்க? சரி, ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ட்ரையல்னு சொல்றீங்களே, இந்த மேலை நாடுகள்லாம் எட்வர்ட் ஸ்னோடன், ஜூலியன் அசாஞ்சே இவங்களுக்கு வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ட்ரையல் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்களா? எதுவும் முடியாது, இவருக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு நினைச்சதுனாலயோ என்னவோ தெரியல, இதுல வந்து நம்ம அந்த வடிவேல் சொல்றாரு, என்ன கையை பூச்சி இழுத்தியான்னு, அந்த மாதிரி ஒரு கேஸ போட்டாங்க சுவிட்சர்லாந்து. இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் ட்ரையல் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னாடி அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து வெகு காலமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த மேக்சஸே அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவார்டு பெரும்பாலும் வந்து ஒரு உள்நோக்கத்துக்காகத்தான் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் சிஐஏயும் இது பின்னாடி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து இந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு இயக்கம் நடத்தினார். அப்போ அந்த லோக்பால்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அந்த லோக்பாலை பத்தி யாருமே பேசுறது இல்லை. அது ஏன் அப்படின்னு யாரும் கேட்கறதும் கிடையாது. அந்த லோக்பால்ல மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ். அது என்ன ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ்? ஓட்டு போடுற அந்த முகம் தெரியாத கை நாட்டு பேர் வழிகள், சாதாரண குடிமகன், பேரே ஆம் ஆத்மி கட்சி. ஆனா அந்த காமன் மேனை விட்டுட்டு ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களா அந்த லோக்பால்ல. மேக்சஸே அவார்ட் வின்னர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்களா? உங்க இஷ்டத்துக்கு யார ஒண்ணா சேர்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ள போன உடனே அவரது மனைவி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சிஎம் நாற்காலி மாதிரி இருக்கின்றது. அந்த மாதிரி செட்டப்ல அவரு உட்கார்ந்து இருக்க ரூம்ல பின்னாடி என்ன புகைப்படங்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த பக்கம் 2 பக்கம் தேசிய கொடி, இதே மாதிரியான ஒரு நாற்காலி டேபிள்ல உட்காந்துட்டு அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. என்ன போஸ்ட்ல இருக்காங்க அவங்க? என் கட்சியில வேற யாருமே இல்லையா? அதிஷி மர்லேனா அவங்க தானே மணிஷ் சிசோடியா போன உடனே வந்தாங்க. அவங்கெல்லாம் ஏன் யாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? அப்போ எந்த அளவுக்கு கட்சியில மத்தவங்களை நம்பாம குடும்பத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றார் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றது புரியுதா? இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டைம்ஸ் நவ் சேனல்ல என் பசங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர். இதுல சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சதுனால அவருக்கு ஒரு சிம்பத்தி வேவ் வராதான்னு. இதை நம்ம அன்னைக்கே பார்த்திருந்தோம். சரிங்க, அப்படியே சிம்பத்தி வேவ் வந்தா அது புள்ளி கூட்டணிக்கு தானே பிளஸ், சந்தோஷப்பட்டு போங்களேன். நீங்க தான் புள்ளி கூட்டணியை தோல்ல சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த புள்ளி கூட்டணியோட நிலைமை, அந்த புள்ளின்றது அப்படியே காத்துல பறந்து போய் கொண்டிருக்கின்றது. ஒரு புள்ளி கூட இனிமே மிச்சம் இருக்காது போல இருக்கு. மகாராஷ்டிரால அடிதடி நடக்காத குறை. எங்க பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர் பாட்டுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சரத்பவார் அவர் கட்சியே கலகலத்து போயிடுச்சு. அந்த பாராமதி அவரு அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அங்க ஐயோ நம்ம பொண்ணுக்கு ஒரு எம்பி சீட்டு அவங்க வந்து போக்காம இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம், இதைத்தான் அவர் பார்த்துட்டு இருக்காரே தவிர மற்றபடி வேற எதுவுமே அவருக்கு இப்ப நினைப்பு கிடையாது. காங்கிரஸ் வந்து என்ன உத்தவ் தாக்கரே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அத்தனை வருஷம் கூட இருந்த பாஜகவையே முதுகுல குத்திட்டு வந்தவர் தான் அவரு. அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்த காங்கிரஸ் நீங்க போயிட்டு என்ன முதுகுல குத்திட்டாங்களா, அதெல்லாம் நடக்கிற காரியமா அது?
இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் துண்டு துண்டாக போய்கொண்டிருக்கின்றது இந்த புள்ளி கூட்டணி. ஏன் தமிழகத்திலேயே எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற விசிகா திருமா அவர் வந்து தெலுங்கானா, கேரளா இங்கெல்லாம் போட்டி போட போறேன்னு சொல்றாரு. எப்படி புள்ளி கூட்டணியில சேர்ந்து போட்டி போடுறாரு? அவரு புள்ளி கூட்டணியை எதிர்த்து தானே போட்டி போட்டுக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து தேசம் முழுக்க யாருக்கு ஆதரவு இருக்கின்றது, எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகின்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு யாருமே டிஸ்கஸ் பண்றது இல்லை. கரெக்டா? தமிழகத்துல என்ன இதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கமே தவிர, இதே ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் போதும் யோசிச்சு பாருங்க. மத்தியில் ஆட்சியை பிடிக்க போவது யார் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விவாதமா இருக்கும், எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். 2019 பாஜக திரும்ப ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா ப்ரப்போஸ் பண்ணாரு நமது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியலையே. சோ கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்க போகின்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இதனாலெல்லாம் பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் காம்ப்ளசன்டா, நம்ம ஒரு பாய்ச்சல சொன்னா அசால்ட்டா இருந்துடக்கூடாதுங்க. காரணம், இன்னைக்கு பாஜக எதிர்த்து நின்று போட்டியிடுவது புள்ளி கூட்டணியை அல்ல, சீனாவை. சீனாவுடைய அந்த கம்யூனிஸ்ட கட்சியினுடைய கரங்கள் மறைமுகமாக எவ்வளவு தூரம் நீண்டிருக்கின்றது, எங்கெங்கெல்லாம் நீண்டிருக்கின்றது அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவையே கிட்டத்தட்ட சுத்தி வளைத்துக் கொண்டிருக்கின்றது சீனா. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இருக்குங்க. இப்ப தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ் அப்படின்னு சொல்றோம். சீனால வந்து ஒரே போலீஸ் தான், சைனீஸ் போலீஸ்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால சைனீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. தூதரகங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா வெளியில போலீஸ் ஸ்டேஷனா தெரியாது. சைனீஸ் சிட்டிசன்ஸ் அங்க டூரிஸ்டா வரவங்க, பிளஸ் சைனாலேருந்து அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிட்டு முன்னேறியவர்கள், இவங்களெல்லாம் வேவு பார்ப்பது, அவங்கள வச்சு வந்து உளவு வேலை, இந்த மாதிரி ரகசியங்களை திருடுவது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்குது சைனா. இன்றைக்கு அமெரிக்க பத்திரிகைகள்லேயே சீனாவுக்கு இருக்கிற ஆதரவை பார்த்த உடனே அருவருப்பா இருக்கு நண்பர்களே. இப்படிதான் சொல்லணும். இங்க சில பேர் சொல்றாங்க, என்ன சார் இந்தியால எல்லாம் இப்படி இருக்காங்களே. இந்தியால மட்டும் இல்ல, அமெரிக்கால இதை விட பல மடங்கு மோசமாக இருக்கின்றது. ஒரு காலத்துல ஹாலிவுட் படத்துல, குறிப்பா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் அப்படின்னா சோவியத் ரஷ்யால இருந்து தாங்க வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாலாம் உடைந்து ரஷ்யா ஒரு மாதிரி ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா சீனா இல்ல நார்த் கொரியா இப்படி வச்சிருந்தாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சீனா என்ன பண்ணாங்க, சீனர்களை நீங்க இது மாதிரி வில்லனா காமிச்சாலோ, இல்ல சீனால ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு காமிச்சாலோ, அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் சீனால ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு தடை விதித்தார்கள். இதுக்கு அமெரிக்கால ஹாலிவுட்ல என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. என்னங்க பேசுறீங்க, இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம் அப்படின்றது உச்சத்துல இருக்க நாடு அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன கண்டிஷன் போடுறது, இவனை வில்லனா காமிக்காத, இவனை தப்பா காமிக்காத, நாங்க இப்படித்தான் படம் எடுப்போம் அப்படின்னு சொன்னா, எகனாமிஸ்ட் பத்திரிகை அவங்களுடைய எடிட்டோரியல்ல எழுதுறாங்க, கரெக்டுங்க, அவங்களுடைய ஒரு சென்சிபிலிட்டிஸ் அதை மதிச்சு நடக்கலாம்ல. காரணம் என்னன்னா, அமெரிக்க பத்திரிகைகள்லாம் இன்னைக்கு பல பத்திரிகைகள் பெரும்பாலும் சீன ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கு ஒரு காரணம் சைனீஸ் மணி. சைனாக்காரன் என்ன பண்ணுவான், டைரக்டா காசு கொடுக்க மாட்டான். இங்க பல அமெரிக்க பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சீன அரசின் விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா போட்டோலாம் கூட இருக்காது. பெரும்பாலும் சீனா கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணிருக்கு, இத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள், நாங்க இவ்வளவு பேட்டன் வாங்கிறோம், வறுமை கோட்டில இருந்து இவ்வளவு பேர் மேல வந்துட்டாங்க, இந்த அளவுக்கு தொழில்துறை முன்னேறி இருக்கிறது, எக்கனாமி இவ்வளவு முன்னேறி இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். நான் கூட யோசிச்சிருக்கேன், இது நம்ம ஊர்ல வழக்கமா இந்த கட்சி தலைவர்கள்லாம் இந்தியா முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருல, டெல்லி அரசின் சாதனைகள் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க இருக்க பத்திரிகைக்கு அவர் விளம்பரம் கொடுப்பாரு. ஏன்னா நாங்க வந்து இந்தியா முழுக்க நாளைக்கு போட்டி போடுவோம் அப்படின்ற ஒரு கனவு. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்ல சீன அரசாங்கமோ எதுக்கு அமெரிக்கன் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? ஏன் அமெரிக்கால வந்து எலெக்ஷன் நிக்க போறாங்களா அப்படின்னா, டைரக்டா பணம் கொடுத்தா தானே தப்பு. நாங்க உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கிறோம். நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா. அதே மாதிரி யூனிவர்சிட்டி, பல பல்கலைக்கழகங்களுக்கு சீனாவிடமிருந்து ஃபண்டிங் வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சீன ஆதரவு நிலைப்பாடு இப்படித்தான் எடுத்தாக வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க ஃபண்ட் பண்ற ப்ராஜெக்ட்ல இருந்து வரவங்கள்லாம் சீன ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பக்கா மார்க்சிசம் பேசுறேன் இப்படின்னு தான் உளறிட்டு இருப்பாங்க. ஆனா சீனாலேயே மார்க்சிசம் கிடையாது, அங்க இருக்கிறது கம்யூனிசமே கிடையாது. ஆனாலும் அந்த கட்சிக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆச்சரியமா இருக்குதுல்ல? அந்த மாதிரி தான் வந்து சுத்தி வளைச்சு போட்டிருக்குது சைனா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துல அவங்க குறியா இருக்காங்க. ஒண்ணு, அமெரிக்காவை டீஸ்டபிலைஸ் பண்ணணும். ஏன்னா அது வளர்ந்த நாடு, அதை வந்து உருக்குலைக்க வேண்டும்.
அடுத்தது இந்தியா வளர்ச்சி அடைவதை தடுக்க வேண்டும். சோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை கிளப்பி விடலாமோ அதெல்லாம் பண்ணலாம், யார் யார் மூலமா பிரச்சனை பண்ணலாமோ அதையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சுகுரா முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு சீனா. எந்த ஒரு விதத்திலையும் பிரச்சனையை கிளப்புவதற்கு சீனா தயாராக இருக்கு. ஏன்னா சீனாவுக்கு நல்லா தெரியும், இந்த தடவையும் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக வந்துவிட்டால் இந்தியாவுடைய வேகமான வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இந்தியா வேகமாக வளர்ந்தா ஒருக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொன்னா சீனாவை பத்தி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சோ அதனால சீனாவிலிருந்து இந்த சைனா பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தொழில்கள்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்தியா வேகமா வளரும் போது இந்தியாவுக்கு நிறைய வரும், இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்படின்னும் போது சீனா வந்து வேகமாக அடி வாங்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு எல்லைக்கும் போவதற்கு சீனா தயங்காது. இதுல சில அறவேக்காடுகள் உளறி நிக்குதுங்க. பாருங்க, மோடி வந்த பிறகு இன்னும் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொன்னாரு, இலங்கை என்னாச்சு, பாகிஸ்தான் என்னாச்சு, இப்ப மாலத்தீவுகள் இதெல்லாம் வந்து சீனாவுடைய இன்ஃபுளுயன்ஸ்குள்ள போயிடுச்சு, இவரால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு. அட விளக்கெண்ணைகளா, விஷயம் புரிஞ்சுக்கணும். சமீபத்துல சீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தென் சீன கடல் பகுதி, சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியால இருக்க டிஸ்பியூட் இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற நாடுகள் அவங்களே தீர்த்துக்கணும், மற்றவங்க எல்லாம் வந்து இதுல நுழையக்கூடாது, இது வந்து எங்கள் ஆளுமைக்குட்பட்ட பகுதி, மற்றவங்க தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை, அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அப்படி இப்படின்னு ஏதோ புலம்பி இருக்காங்க. காரணம் என்னன்னா, பிலிப்பைன்ஸ் அந்த சீனாவை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்க எல்லா நாடுகளோடையும் பைக்கா தகராறு வச்சுட்டு இருக்க ஒரு கண்ட்ரி. பிலிப்பைன்ஸ்ல நடுவுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து அதிபரா இருந்தவர், அங்க அமெரிக்காவுடன் ஒப்பந்தம்ங்க, அவங்களுடைய பேஸ் அங்க இருக்கு, என்னன்னா ஒரு 90 days நோட்டீஸ் கொடுத்து ரிவோக் பண்ணலாம் அப்படின்னு. டகால அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, சைனீஸ் இன்ஃபுளுயன்ஸ், அவங்க என்ன காசை கொடுத்தாங்களா என்ன பண்ணாங்களான்னு தெரியல, அவர் உடனே அமெரிக்காவுக்கு இல்ல போதும் இந்த அக்ரிமெண்ட்லாம் நீங்க காலி பண்ணிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கால நல்லா கவனிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெவகேஷன் நோட்டீஸை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த பிரச்சனை ஓடினே இருக்குது. இப்ப வந்து இந்தியா பிலிப்பைன்ஸ் கோஆபரேஷன் அப்படின்றது நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாம வந்து அங்க போயிருக்கோம், அவங்க இங்க வராங்க, நம்ம சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இதுதான் சீனாவுக்கு இப்பொழுது ஆப்பாக இருக்கின்றது. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், சீனாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் சொல்ற நாடுகள் பாகிஸ்தான், இலங்கை, இந்த பக்கம் இருக்கிற மாலத்தீவு, இதெல்லாம் புரோக்கன் கண்ட்ரிஸ். ஆனா இந்தியாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கின்ற நாடுகள் அதெல்லாம் இந்த மாதிரி புரோக்கன் கண்ட்ரிஸ் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாகிஸ்தான் நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது. ஆனா இலங்கை சுக்குநூறா ஒன்னும் இல்லாம எக்கனாமியில அடி வாங்கி இப்ப இந்தியாவை தான் நம்பிக்கொண்டிருக்கின்றது. மாலத்தீவு அதிபர் மறுபடியும் வந்து நட்பு கீதம் பாடிக்கொண்டிருக்கின்றார் இந்தியாவை பார்த்து. சீனா கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, கடன் கொடுப்பாங்க, அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, லஞ்சமா தான் வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குறதுல கராரா இருப்பாங்க. ஒண்ணு கடனை கூட இல்லாட்டா எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னாங்க. அதுல தயவுதாட்சியமே பார்க்க மாட்டாங்க. இந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமையே எதையோ எழுதி கொடுத்ததெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அப்படி கொடுத்துட்டதுனால, அதுவும் அதுல ஒரு பெரிய வருமானம் இல்லைன்றதுனால அந்த நாடுகள் எல்லாம் போண்டியாகி விடுகின்றது. அப்ப அந்த போண்டியான கண்ட்ரி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான் சீனா செய்கின்ற மிகப்பெரிய தப்பு. அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க சொந்த காலில் நிக்கிற மாதிரி இருக்கணும். போண்டி ஆன பிறகு அப்புறம் அங்க இருக்கவன் வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்க கடன் கொடுத்து இந்த கந்து வட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த ஜிங்கிபிங் பண்ற மிகப்பெரிய தவறு. ஆனா இங்கேயும் சில பேர் வந்து அப்படியே சீனாவுடைய ஆதிக்கம் பாருங்க அப்படின்னு ஃபயர் ஊட்டுனுக்கிறாங்க. சரி, என்ன பண்றது, மோடி எதிர்ப்பு அப்படின்னு நாம இவங்களை கிளாசிஃபை பண்ண முடியாது. இவங்களுடைய அடிப்படையே இந்திய எதிர்ப்பு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னி வரைக்கும் அப்படின்னா தேர்தல் முடிகிற வரைக்குமாவது நாம் அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.